கோடை காலத்துல அந்த காட்டுல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி மழை பெஞ்சதால அந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் சந்தோஷமானாங்க. அந்த காட்டுல கோடை காலத்தால வறண்டு போயிருந்த நதி இப்ப திடீர்னு பெஞ்ச மழையால தண்ணி கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சது. நான் மறுபடியும் தண்ணீரால நிரம்பிட்டேன். இதுக்கப்புறம் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நான் இந்த காட்டுல உள்ள பறவைகளோட தாகத்தை போக்குறதுக்கு தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நதி சமந்த கேட்டுட்டு பக்கத்துல இருந்த ஒரு ரோஜா பூ இப்படி பேச ஆரம்பிச்சது. நான் கூட இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இந்த காடு பூரா என்னோட நறுமணத்தை வீசி இங்க வர்ற எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. என்னோட பாசத்தை எல்லாருக்கும் சரிசமமா கொடுப்பேன். இவங்க 2 பேர் பேச்சையும் கேட்டுட்டு இருந்த பக்கத்துல இருந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்திருந்தா நான் இறந்தே போயிருப்பேன். நல்ல வேலை என்னை சாக விடாம மழை பெஞ்சு எனக்கு உயிர் உண்டாக்கிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை தேடி வர எல்லாருக்கும் குளுமையான நிழலை கொடுப்பேன். பசியோட வர்றவங்களுக்கு சாப்பிட பழங்களை கொடுப்பேன். அந்த காட்டுல உள்ள எல்லாருமே இப்படி மழை பெஞ்சதால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த சமயத்துல கொக்கு தன்னோட வீட்டுல அம்மா மேல படுத்துக்கிட்டு சோனா குருவியை கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, இந்த மழை எப்படிமா பெய்யுது? கொக்கு, கடல்ல உள்ள நீர் வெயிலால ஆவியா மாறி மேலே போய் மேகமா மாறுது. நீரோட எடை அதிகமா உள்ள மேகங்கள் மேல குளிர்ந்த காற்று பட்ட உடனே மழையா மாறி மேகத்துல உள்ள நீர் மறுபடியும் பூமிக்கு வந்துடுது. அம்மா, இந்த கடல் நீர் ஏன் எப்பவும் வத்தி போகவே மாட்டேங்குது? வானத்துல இருந்து மழையா பெய்யற நீர் எல்லாம் மறுபடியும் கடல்லையே போய் கலக்கிறதால கடல் நீர் எப்பவுமே வத்தி போகாது. காலுக்காகத்தால எப்பவுமே பசியை பொறுத்துக்க முடியாது. அதனால மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத காலுக்காக உணவு தேடுறதுக்காக வெளியில பறந்து போச்சு. காகமே, உனக்கு ரொம்ப பசிக்குதா? சாதாரண பசி இல்ல, கொலை பசி பசிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நான் உன்ன மாதிரி பசியில் உள்ள பறவைகளுக்கு இனிப்பான பழங்களை கொடுப்பேன். ஏய் மரமே, நான் இப்ப எதையாவது சாப்பிட்டாதான் நீ பழங்களை கொடுக்கற வரைக்கும் உயிரோட இருக்க முடியும். அது தெரியுமா உனக்கு? கோவப்படாத காகமே, என்னோட வேர் பகுதியில சில நெல்மணிகள் விளைஞ்சிருக்கு. இப்போ உனக்குள்ள பசிக்கு அது போதும்னு நினைக்கிறேன். பிறகு அந்த மரத்தோட வேறு பகுதியில இருந்த நெல்மணிகளை காலுக்காக சாப்பிட ஆரம்பிச்சது. காலுக்காக அந்த நெல்மணிகளை சாப்பிட்டு முடிச்சதும் பக்கத்துல இருந்த ஆறு இப்படி பேச ஆரம்பிச்சது. காகமே, காகமே, என் பக்கத்துல வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆறு இப்படி கூப்பிட்ட உடனே காலுக்காக அந்த ஆத்துக்கு பக்கத்துல போச்சு. நதியே, என்கிட்ட என்ன விஷயம் சொல்ல போற? சீக்கிரமா சொல்லு. என்னோட பசி அடங்கிடுச்சு. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் தூங்கி ஆகணும். இங்க பாருங்க, எவ்வளவு தண்ணீரை என்னால நிரப்பிக்க முடியுமோ நான் அவ்வளவு தண்ணீரை நிரப்பிக்கிட்டேன். இதுக்கு மேலே என்னோட உடம்புல தண்ணீரை நிரப்பி வைக்க இடம் இல்லை. இதுக்கப்புறமும் மழை நிற்காம இப்படி பேஞ்சிக்கிட்டே இருந்தா என்னை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் நான் வெள்ளமா மாறி இந்த காட்டையே அழிச்சிடுவேன். நதி இப்படி சொன்னதும் அதை கேட்ட காலுக்காக பயந்து போயிடுச்சு. இங்க பாரு நதியே, ரொம்ப நாள் வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோம். இப்ப இந்த காட்டுல வெள்ளம் வந்துச்சுன்னா எங்களோட சந்தோஷம் சோகமா மாறிடும். அப்படி நடக்காம இருக்கணும்னா நீ ஒரு காரியம் செஞ்சாகணும். இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு போய் மேகத்தோட தலைவன்கிட்ட கொடு. நதியே, இந்த கடிதத்தை நான் கொண்டு போய் மேகத்துக்கிட்ட கொடுக்க தயாரா இருக்கேன். இருந்தாலும் அந்த மேகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே. இங்க பாரு, சோனா குருவி அழைச்சிக்கிட்டு கடல் பக்கமா போ. அங்கதான் அந்த மேகம் இருக்கும். அந்த மேகத்தை பத்திய எல்லா விவரமும் சோனா குருவிக்கு தெரியும். நான் இப்பவே கிளம்புறேன். ஆனா நாங்க போய் இந்த கடிதத்தை மேகத்துக்கிட்ட கொடுக்கற வரைக்கும் நீ வெள்ளமா மாறிடாத. இங்க பாரு காகமே, என் கையில எதுவுமே இல்லை. உங்களால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க. உடனே காலுக்காக அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, நான் நதி பக்கம் போய் இருந்தேன். நதி பூரா தண்ணீரால நிரம்பி கரபுரண்டு ஓடுது. இப்படி ஆரம்பிச்ச காலுக்காகவும் பிறகு அவங்க நடந்த கதை எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. காலண்ணா, என்ன இப்படி சொல்றீங்க? இது ரொம்பவும் ஆபத்தான விஷயம். நம்ம சீக்கிரமா இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு மேகத்துக்கிட்ட போய் ஆகணும்.
குக்கு, நீ இந்த கூட்டில் படுத்து தூங்கு. நானும் காலனாவும் இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு மேகத்தை பார்க்க போகிறோம். போன வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். அம்மா, என்னை பத்தி கவலைப்படாம நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். பிற காலுக்காகவும் சோனா குருவி மேகத்தை பார்க்கறதுக்காக பறந்து போனாங்க. மழை ரொம்பவும் வேகமாக பெய்ஞ்சாங்க. இவங்களுக்கு பறந்து போக கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் மற்ற பறவைங்களோட உயிரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் இவங்க 2 பேரும் எங்கேயும் நிற்காம மேகத்தை தேடி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க கடற்கரைக்கும் பக்கத்தில் இருந்த மேகத்தோட தலைவனை சந்திச்சு நதி கொடுத்து அனுப்பின கடிதத்தை கொடுத்துட்டாங்க. அந்த கடிதத்தை படித்த மழை மேகம் பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. என்னது, நதி அதுக்குள்ள நீரால நிரம்பிடுச்சா? ஆமாம் மேகண்ணா, நீங்கள் இப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நதியால் தாக்கு பிடிக்க முடியாமல் வெள்ளமாக மாறி காட்டுக்குள்ளே வந்துடும். ஆமா, நதியில இதுக்கப்புறம் தண்ணீரை நிரப்பி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. நீங்க சீக்கிரமா மழை பெய்யறத நிறுத்திக்கிங்க. மழை பெய்கிற மேகங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் மழை பெய்ய வேண்டாம்னு செய்தியை சொல்லி அனுப்புங்க. இங்க பாருங்க, நாங்க இந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகணும்னா எங்களுக்கு காத்தோட உதவி தேவைப்படும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் கொடுக்குற கடிதத்தை காத்தோட ராஜா சூறாவளி கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அந்த சூறாவளியால தான் எங்க எல்லாரையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். இப்படி சொன்ன அந்த மேகத்தோட தலைவன் இவங்க கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துச்சு. பிறகு இந்த மேகம் கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவியும் காலுக்காகவும் காத்தோட அரசன் சூறாவளியை பார்க்க கிளம்புனாங்க. இப்படி போன இவங்க ஒரு பெரிய மலைப்பகுதியில் அந்த சூறாவளியை சந்திச்சாங்க. ராஜா ராஜா, சூறாவளி ராஜா, நாங்க மலைப்பக்கம் உள்ள காட்டுல வாழ்ற பறவைகள். எங்க காட்டுல உள்ள நதி இப்ப பேஞ்சுக்கிட்டு இருக்க மழையால பூரா நிரம்பிடுச்சு. இதுக்கு மேலையும் மழை பெஞ்சா வெள்ளம் வந்து எங்க காட்டையே அழிச்சிடும். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக மேகத்தோட தலைவனை பார்க்க வந்தோம். இப்படி வந்த எங்ககிட்ட மேகத்தோட தலைவன் ஒரு கடிதத்தை கொடுத்து உங்களை பார்க்க அனுப்பி விட்டாரு. இங்க பாருங்க, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். சீக்கிரமா அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு நீங்களே படிச்சு சொல்லுங்க. காற்றோட அரசன் சூறாவளிக்கு என்னோட வணக்கம். நீங்க சீக்கிரமா இந்த பறவைகள் கூட போய் அவங்க காட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க மழை மேகங்களை தூக்கிக்கிட்டு போய் மழை பெய்யாம வறண்டு கிடக்கிற இடத்துல விட்டுடுங்க. அப்படியா? உங்க காட்டுல உள்ள நதி இப்ப வெள்ளம் வர்ற நிலைமையில இருக்கா? ஏற்கனவே பெஞ்ச மழையால நதி புறா நிரம்பி வழியுது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பெஞ்சா கண்டிப்பா எங்க காடை வெள்ளத்தால அழிஞ்சு போயிடும். சரி சரி, நான் சீக்கிரமா உங்க காட்டுக்கு போறேன். நீங்க என் பின்னாலேயே வாங்க. இப்படி சொன்ன சூறாவளி மலைப்பகுதியில் உள்ள காட்டை நோக்கி போக சோனா குருவியும் காலுக்காகவும் அது பின்னாலேயே போனாங்க. இப்படி போன சூறாவளி அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை மேகங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு வேற இடத்த நோக்கி பறந்து போச்சு. இப்படி தூக்கிட்டு போன மழை மேகங்களை வறண்டு கிடந்த ஒரு நிலத்துல கொண்டு போய் விட்டுடுச்சு. அப்புறம் மலைப்பகுதியில் உள்ள காட்டுல பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை சுத்தமா நின்று போயிடுச்சு. நதியக்கா, வெள்ளத்தால அழிஞ்சு போக இருந்த எங்க காட்டை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களை மட்டும் இல்ல, என்னையும் தான். இந்த நதியில வெள்ளம் வந்தா அந்த வெள்ளம் என்ன வேரோட அடிச்சுக்கிட்டு போயிடும். என்னால மட்டும் என்ன நல்லாவா இருக்க முடியும்? என்னோட வேர் பகுதியில கொஞ்ச நாள் தண்ணீர் தேங்கி நின்னா நான் சுத்தமா அழுகி போயிடுவேன். சோனா, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்க வீட்டுல சாப்பிட ஏதாவது இருக்குமா? காலண்ணா, எங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். பிறகு சோனா குருவி காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில வழக்கம் போல சூரியன் பிரகாசமா அந்த காட்டையே வெளிச்சமாக்குச்சு. மழை நின்று போய் சூரியன் வந்ததால எல்லா பறவைகளும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த காட்டுல வசந்த காலம் வந்ததால எல்லா உயிரினங்களுமே தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. சோனா, நீயும் காலும் சேர்ந்து இந்த காட்டுல உள்ள எல்லா உயிரையும் காப்பாத்திட்டீங்க. அப்படி இல்ல ரீட்டா, நதி தன்னோட நிலைமையை எங்ககிட்ட சொல்லலன்னா எங்களால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. சரி வாங்க, நாம சீக்கிரமா உணவு தேட போவோம். அம்மா அம்மா, இன்னைக்கு உணவு தேட என்னையும் அழைச்சுக்கிட்டு போங்கம்மா. பிறகு சோனா குருவி குக்குவை தூக்கிக்க காலுக்காக ரீட்டா கிளி புறா இப்படி எல்லாருமே உணவு தேட பறந்து போனாங்க. ராக்கி கிளி கல்யாணம் பண்ணி தான் மனைவிய அன்னைக்கு தான் தன்னோட காட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது. ராக்கியோட மனைவி ரீட்டா ரொம்பவும் அழகா இருந்தாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நிறைய பேர் ரீட்டாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க.
ராக்கி, உன்னோட மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்களோட பேர் என்ன? ரோனி அக்கா, இவங்க பேரு ரீட்டா. இந்தா ரீட்டா, இந்த ஸ்வீட்டையும் பணத்தையும் வச்சுக்க. உங்களோட வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்க என்னோட வாழ்த்துக்கள். ரோனி அக்கா, எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவும் நன்றி. ராக்கி, இவங்க வீடு நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கா? இல்ல இல்ல, உங்க வீட்டுக்கும் பக்கத்துல சோனா குருவியோட வீடும் காலு காகத்தோட வீடும் தான் இருக்கு. எங்க வீட்டுக்கு இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அம்மா, சீக்கிரம் கிளம்புங்க. ராக்கி அங்கிளோட மனைவிய பார்க்க எல்லாரும் போறாங்க. ஆனா நீங்க இன்னும் கிளம்பவே இல்ல. பியூட்டி, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ராகியோட மனைவி வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல தான் எப்பவும் இருப்பாங்க. இருப்பாங்கதான், இருந்தாலும் கல்யாண பொண்ணு மேக்கப்ல இன்னைக்கு மட்டும் தானம்மா இருப்பாங்க. நான் இன்னைக்கே அவங்கள பார்க்கணும். நம்ம காட்டுக்கு புதுசா வந்தவங்க வெறும் கைய வீசிக்கிட்டா போய் பார்க்க முடியும்? இரு, நான் போய் ஏதாவது இனிப்பு வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் போகலாம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு இனிப்பு வாங்க பறந்து போச்சு. காலுச்சி, ராக்கி கல்யாணம் பண்ணி தான் மனைவியை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துருச்சா? உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எனக்கு என்னவோ அழைச்சிக்கிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய பறவைகள் ராக்கி வீட்டு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ராக்கியோட மனைவி சுமாரா தான் இருக்காளா, இல்ல என்ன மாதிரி அழகா இருக்காளான்னு நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கோரி, ராக்கியோட மனைவி அழகா இருக்காளோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா உன்ன மாதிரி கருப்பா இருக்க மாட்டா. என்ன ஜக்கு, அப்பா அடிச்ச ஜோக்குக்கு சிரிக்கிறியா? நான் உன்னை கண்டிப்பா ராக்கி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக மாட்டேன். கோரி, அவன் ஏதோ தெரியாம சிரிச்சிட்டான், மன்னிச்சுடு. அவனையும் அழைச்சிக்கிட்டு போய் ராக்கியோட மனைவிய பார்த்துட்டு வா. அப்படியே திரும்பி வர்றப்ப அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் இனிப்பையும் எடுத்துக்கிட்டு வா. காலுஜி, உண்மையிலேயே ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்கன்னு தான் போறேன். மத்தபடி ராக்கியோட மனைவிய பார்க்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு ஜக்குவை அழைச்சுக்கிட்டு ராக்கி வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்துல சோனா குருவியும் தன்னோட பொண்ணு பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு ராக்கி கிளி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது. ரீட்டா, எதுக்கு இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்ட? பிடிக்கலையா உனக்கு? அப்படி இல்லைங்க, அது சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால விரல்ல போட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கோரிக்காகவும் ஜக்குவும் அங்க வந்தாங்க. ரீட்டா, இவங்க பேரு கோரி, நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல தான் இருக்காங்க. ராக்கி, உன்னோட மனைவி மாதிரி இப்படி ஒரு அழகான கிளியை நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. இந்த சமயத்துல சோனா குருவியும் பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு ராக்கி கிளி வீட்டுக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல கோரிக்காக ரீட்டா கைட்டி வச்சிருந்த மோதிரத்தை பாத்துருச்சு. அதே சமயம் ஜக்குவும் அந்த மோதிரத்தை பார்த்தான். உடனே அந்த மோதிரத்தை திருட நினைச்ச கோரிக்காகவும் ஜக்குவை பார்த்து கண்ணடிச்சது. ஜக்குவும் அம்மாவோட எண்ணத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டான். ராக்கி அண்ணா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வரலான்னு இருந்தேன். ஆனா பியூட்டி என்னை விடவே இல்ல. ராக்கி அங்கிளோட மனைவிய உடனே பார்க்கணும்னு என்னை தொந்தரவு பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டா. இந்தாங்க, இந்த ஸ்வீட்டையும் பணத்தையும் வச்சுக்கோங்க. ராக்கி, நான் கூட வீட்ல ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா பாரு, அதை எடுத்துக்கிட்டு வர மறந்துட்டு இங்க வந்துட்டேன். இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜக்கு நைஸா அந்த மோதிரத்தை எடுத்துட்டான். ஜக்கு மோதிரத்தை எடுத்துக்கிட்டத பார்த்த கோரிக்காவும் உடனே இப்படி பேச ஆரம்பிச்சுது. அடடா, வீட்ல அடுப்புல வெந்நீர் போட்டு இருந்தேன். அடுப்ப நிறுத்தினா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்கு. கோரியக்கா, அப்படின்னா நீங்க உடனே வீட்டுக்கு போங்க. ஆமா சோனா, அவசர அவசரமா கிளம்பி வந்ததாலதான் இப்படி ஆயிடுச்சு. ராக்கியோட மனைவி கிட்ட உட்காந்து 2 வார்த்தை பேச முடியல. சரி ரீட்டா, நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். இப்படி சொன்ன கோரி ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் ராக்கி கிளி கூடவும் ரீட்டா கிளி கூடவும் பேசிக்கிட்டு இருந்த சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் மோதிரம் காணாம போனது ராக்கி கிளி கண்டுபிடிச்சது. ரீட்டா, நீ மோதிரத்தை கழட்டி இங்கதானே வச்ச? நீ மோதிரத்தை கழட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கோரிக்காகவும் சோனா குருவியும் மட்டும்தான் வந்தாங்க. அதனால அவங்கள தவிர வேற யாரும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ராக்கி, அப்படின்னா வாங்க நம்ம சோனா குருவி வீட்லயும் கோரிக்காக வீட்லயும் போய் கேட்டுட்டு வருவோம். ரீட்டா, நான் 2 பேர் குடும்பத்தோடையும் ரொம்ப காலமா பழகிக்கிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு போய் நீங்க தான் அந்த மோதிரத்தை எடுத்தீங்களான்னு நான் கேட்க முடியாது.
அதனால என்ன, அந்த மோதிரம் நம்மளோடது இல்லைன்னு நினைச்சு விட்டுற வேண்டியதுதான். ஒரு மோதிரத்துக்காக இத்தனை வருஷம் நட்பை என்னால விட முடியாது. இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப புறா அங்க வந்தது. என்ன ராக்கி, எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நான் தான் ரொம்ப லேட்டா வர்றேன்னு நினைக்கிறேன். ரீட்டா, இவர்தான் புறா, என்னோட நீண்ட கால நண்பர். எனக்கு மட்டும் இல்ல, சோனா குருவி குடும்பத்துக்கும் ரொம்ப காலமா நல்ல நண்பரா இருந்து வராரு. புறா, உன் மனைவி ராணியை அழைச்சுக்கிட்டு வரலையா? இல்ல, ராணி நேத்து தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனா. இந்நேரம் வந்திருக்கணும். என்னன்னு தெரியல, இன்னும் வரல. ஆமா, சோனா குருவி, கோரி இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா இல்லையா? ரோனி குருவி, கோரி, சோனா குருவி இப்படி எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. ராக்கி கிளியும் புறாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க ரீட்டாவோட நினைப்பியெல்லாம் காணாம போன மோதிரத்து மேலேயே இருந்தது. ஆமா, நீயே பேசிக்கிட்டு இருக்க, உன் மனைவி எதுவுமே பேசல. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம காட்டுக்கு புதுசா வந்திருக்கால, அதனாலதான். இல்ல புறாண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாங்க வீட்டுல வச்சிருந்த ஒரு மோதிரத்தை காணோம். அதை யார் எடுத்தான்னு தெரியல. ராக்கி கிளி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு நினைச்ச ஒரு விஷயத்த ரீட்டா கிளி புறா கிட்ட சொல்லிடுச்சு. அப்படியா? அப்படின்னா உங்க வீட்டுக்கு யார் யார் வந்தாங்கன்னு நல்லா நினைச்சு பாருங்க. அதுல ஒருத்தர் தான் கண்டிப்பா அந்த மோதிரத்தை எடுத்திருக்கணும். புறா, எங்களோட கணக்குப்படி சோனா குருவியும் கோரிக்காகவும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் மோதிரம் காணாம போயிருக்கு. அப்படின்னா சந்தேகமே வேண்டாம், இத கோரிக்காகம் தான் எடுத்திருக்கணும். ஏன்னா சோனா குருவிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது கண்டிப்பா எடுத்திருக்காது. புறாண்ணா, யார் மேலேயும் இந்த அளவு நம்பிக்கை வைக்கிறது தப்பு. ஏன்னா காசு, பணம், தங்கம் இதெல்லாம் யார் மனசு வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம். ரீட்டா, நீ நம்ம காட்டுக்கு இன்னைக்கு தானே வந்திருக்க. போக போக சோனாவை பத்தி தெரிஞ்சுப்ப. புறா, காணாம போன மோதிரத்தை கண்டுபிடிக்கணும். ஆனா அதே சமயம் சோனா குருவிக்கும் கோரிக்காகத்துக்கும் நாம அவங்கள சந்தேகப்படுறோங்கிறது தெரியக்கூடாது. ராக்கி, நீ கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரியே கோரிக்காகத்துக்கிட்டையும் சோனா குருவிக்கிட்டையும் நீங்க மோதிரத்தை எடுத்தீங்களான்னு கேட்காமலேயே அதை யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அம்மா வீட்ல இருந்து திரும்பி வந்த ராணி புறாவும் இங்க வந்துருச்சு. ராணி, நீயும் நல்ல சமயத்துல தான் வந்திருக்க. நீ கழுத்துல போட்டு இருக்க நெக்லஸ் மாதிரி உங்க அக்கா கிட்டயும் ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, அவங்களும் இதே மாதிரி ஒரு நெக்லஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? இல்ல ராணி, சும்மாதான் கேட்டேன். ராக்கி, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. நாளைக்கே உன் மோதிரத்தை எடுத்து அவங்கள கண்டுபிடிச்சிடுறேன். மறுநாள் புறாவும் ராணி புறாவோட அக்கா வீட்டுக்கு போய் அவங்க வச்சிருந்த நெக்லஸ வாங்கிட்டு தன்னுடைய காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஏங்க, எங்க அக்காவோட நெக்லஸ வச்சு திருட்டு போன மோதிரத்தை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? ராணி, அது ரொம்ப சிம்பிள். அத நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நாம கோரிக்காகத்தையும் சோனா குருவியையும் பார்த்தாக்கணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க இப்ப நதிக்கரையில சோனாவும் கோரிக்காகவும் உட்கார்ந்துருக்கத பாத்துட்டாங்க. உடனே புறாவும் ராணி புறாவும் அவங்க கிட்ட போனாங்க. வாங்க புறாண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ராணி, நீ என்ன உன் கழுத்துல ஒரே மாதிரி 2 நெக்லஸ் போட்டிருக்க? வேற டிசைன்ல எடுக்க கூடாதா? கோரி, ஒரு நெக்லஸ் தான் எங்களோடது. இன்னும் ஒண்ணு மந்திரத்தால வந்தது. என்னது, மந்திரத்தால வந்ததா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ராணியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப வழியில சாமியார் ஒருத்தரை பார்த்தோம். அவரு தன்னோட மந்திர சக்தியால நாம கொடுக்கிற தங்க நகைகளை 2ஆ திருப்பி தராருன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லாம தான் போனேன். போய் ராணியோட நெக்லஸ கொடுத்ததும் அதை அப்படியே 2ஆ மாத்தி எங்க கையில கொடுத்துட்டாரு. சரி, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. புறா, அந்த சாமியார் எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லிட்டு போ. நம்ம காட்டை தாண்டின உடனே பெரிய ஒரு மலை இருக்குல்ல, அதோட அடிவாரத்துல தான் அவரு உக்காந்து இருக்காரு. இப்படி சொன்ன புறா ராணி புறாவை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி போன இவங்க ராக்கி கிளி வீட்டுக்கு போய் அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு மரத்துல உட்காந்து கோரிக்காகம் வீட்டையும் சோனா குருவி வீட்டையும் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு தன்னோட வீட்டுக்கு அவசரமா போன கோரிக்காகம் ரீட்டா கிளியோட மோதிரத்தை எடுத்து ஒரு பையில போட்டுக்கிச்சு.
ஜக்கு, சீக்கிரமா என் கூட வா. நாம புறா வீட்ல இருந்து திருடின மோதிரத்தை இப்ப நாம 2 மோதிரமா ஆக்க போறோம். அம்மா, எப்படிம்மா அது? அதையெல்லாம் போற வழியில சொல்றேன். சீக்கிரமா என் கூட வா. அப்புறம் வழியில யாராவது பார்த்துட்டு இந்த பையில என்ன இருக்குன்னு கேட்டா உன்னோட கிழிஞ்ச ஷூவை தைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போறோம்னு சொல்லணும். இப்படி சொன்ன கோரிக்காகும் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து பறந்து போச்சு. கோரிக்காக வீட்டுல இருந்து ஒரு பைய எடுத்துக்கிட்டு கிளம்புறத பார்த்த புறா, ராக்கி கிளி, ரீட்டா கிளி, ராணி எல்லாரும் உஷாராயிட்டாங்க. ஒரு இடத்துல கோரிக்காகத்தையும் ஜக்குவையும் வழி மறைச்சு நிப்பாட்டினாங்க. என்ன கோரி, அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க? அதுவா, ஜக்குவோட ஷூ கிழிஞ்சு போச்சு. அதை தைக்கிறதுக்கு போறோம். ஆமா, நீங்க எல்லாம் எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, ராக்கி வீட்ல ஒரு மோதிரம் காணாம போயிடுச்சு. அதனால இங்க உட்காந்து போற வர்றவங்களோட பையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க வச்சிருக்க பையில என்ன இருக்கு? இதை கேட்ட உடனே ஜக்குவுக்கு பயம் வந்துருச்சு. புறா அங்கிள், இதுல என்னோட ஷூ தான் இருக்கு. ரீட்டா ஆண்டி கிட்ட இருந்து திருடின மோதிரம் இதுல இல்ல. ஜக்கு இப்படி சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு செமையா கோபம் வந்துருச்சு. ஜக்குவை திரும்பி பார்த்து பயங்கரமா முறைச்சது. கோரிக்காக இப்படி முறைச்சு பார்த்ததும் ஜக்குவுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. அழ ஆரம்பிச்சுட்டான். அம்மா, சாரிம்மா, வாய் தவறி உண்மைய சொல்லிட்டேன். கோரி, இதுக்கு மேலேயும் நீ உண்மையை மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. மரியாதையா அந்த மோதிரத்தை எடுத்து ரீட்டா கிட்ட கொடுத்துரு. பிறகு வேற வழி இல்லாத கோரிக்காகும் மோதிரத்தை எடுத்து ரீட்டா கிளி கிட்ட கொடுத்தது. ரீட்டா, நீ இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு ராணி கூட வீட்டுக்கு போ. நானும் புறாவும் போய் கோரி மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். புறா, ராக்கி 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் மோதிரத்தை கொடுத்துட்டேன்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவற செய்யவே மாட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு கோரி, இப்பவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம நாங்க இருக்கிறது உனக்காக இல்ல, ஜக்குவுக்காக தான். தயவு செஞ்சு உன் மகனையும் உன்ன மாதிரியே வளர்த்துறாத. பிறகு கோரிக்காகும் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு.